அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி சித்திரை மாதம் கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு விருச்சிக ராசிகளை பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 6வது வீடான நோய், கடன் மற்றும் வழக்கு ஸ்தானத்தில், 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மற்றும் 4வது வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. விருச்சிக ராசிக்கு சித்திரை மாதம் கடைசி 20 நாட்கள் கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிச்சிடும், சொத்து வாங்கக்கூடிய யோகமும் உருவாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். 12 ராசிகளிலேயே சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான மற்றும் யோகமான மாதமாக அமைய பெற போகிறது அப்படின்ற சொல்ற அளவுக்கு கிரகங்களின் உடைய சஞ்சாரம் மிக மிக சாதகமாக அமைய பெறுகிறதுங்க. கடந்த காலத்தில் நீங்கப்பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் எதிர்மாறாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் கடைசி 20 நாட்கள் அமைய பெற போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த சித்திரை மாதம் அமையப்பெற போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதே சமயம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படுங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகும், தன்னம்பிக்கை மேம்படும், தொழிலில் புதிய உயரத்தை எட்டுவீங்க. அலுவலக வேலைகளில் இருப்பவர்களுக்கு அனைத்து விஷயங்களுமே சாதகமாக இருக்குங்க. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலம் சென்று வேலை பார்ப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உயர் அதிகாரிகள் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்களுடைய தற்போதைய முயற்சிகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த சில காலமாக இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகள் மற்றும் தாமதங்கள் முழுவதுமாக சித்திரை மாத கடைசி 20 நாட்களில் விலகிடும். நீங்க நினைத்ததெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். எதிர்பார்த்ததை விட லாபம் வளர்ச்சி அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி சுக்கிரனுடைய பெயர்ச்சியால் ஆடை ஆபரண சேர்க்கை, பொருளாதார மேம்பாடு, திடீர் பணவரவு அப்படின்னு பணம், பொருள் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலம் கிடைக்கப்பெறுவீங்க. விருச்சிக ராசியினருக்கு சித்திரை மாதம் பெரிய அளவில் எந்த பிரச்சனையுமே நிகழாது. குழந்தைகள் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி புதிய பதவி, உயர் பதவி, பொறுப்புகள் இவை அனைத்துமே உங்களுக்கு அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் போவது கொஞ்சம் வருத்தத்தை உங்களுக்கு உண்டாக்கலாம். அதே சமயம் விருச்சிக ராசியினருக்கு 2024 குரு பெயர்ச்சி ஒரு அதிர்ஷ்டமான பெயர்ச்சியாக நடக்கப் போகிறது. தொழிலில் மிகப்பெரிய அளவு வெற்றியை நீங்க பெற போகிறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அனைவரும் வியந்து போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்க பெறும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட பாருங்க. மேலும் முன்கோபப்படுவதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க. அவசரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு பின்பு உங்களுக்கே ஆபத்தை கொடுத்துவிடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பும் இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுமை காக்க வேண்டியதும் அவசியம். எதிரிகளோடு நேராக மோத வேண்டாம், அது பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதே சமயம் அனைத்து வேலைகள்லையுமே நீங்க கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க. சிறிய தவறு சொல்லி கூட உங்களை சுட்டி காட்ட யாராலையும் முடியாது. மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க.
பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. கட்டுமான தொழில் உயர்ந்து நிற்கும், நல்ல லாபத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆரோக்கியத்திலையும் ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. அதே மாதிரி விடுமுறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய கல்வி திறனை உயர்த்தி கொள்ள ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிதளவில் பிரச்சனைகள் வருவதை உங்களால் தவிர்க்க முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக செய்ய வேண்டும் அப்படின்னு முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்வீங்க. அந்த முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாகத்தாங்க அனைத்து வித நல்லதும் நடக்கும். வியாபாரத்தில் பார்ட்னரிடம் புரிதல் இருக்காது. இதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சீராகத்தான் இருக்கும். அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் அனைத்து வேலைகளிலுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடன் கொஞ்சம் பணிவோடு பேசுங்க. எதிர்த்து பேச வேண்டாம். சண்டை போட்டால் நல்லது நடக்காது. கொஞ்சம் பணிந்து சென்றால் நிறைய நல்லது உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. சரியா நீங்கள் பிளான் செய்யாமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அதே சமயம் முன்பின் தெரியாத விஷயத்தில் காலை வைக்காதீங்க. அது உங்களுக்கு மிகுந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுடும். அதே சமயம் மனது ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் கோவிலுக்கு செல்ல கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அதிக அளவில் இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறும். மற்றபடி வேலையில் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறுகிறது. சில நேரங்களில் நிதி நிலைமை மோசமடையலாம். இருப்பினும் அதனை நீங்கள் எளிதாக சமாளித்து வெற்றி காண்பீங்க. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகலாம். இருப்பினும் பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முன்பாக சிந்தித்து செயல்பட பாருங்க. அதே சமயம் மாத பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவில் யார் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையும் உங்களுக்கு பிரச்சனைகள், தாமதங்கள், காலதாமதங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட அனைத்து விஷயமுமே இறுதியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. அதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. கொஞ்சம் முதலீட்டை போட்டாலே நீங்கள் நிறைய லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. இருப்பினும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல சுறுசுறுப்போடு உங்களுடைய பணிகளை நீங்க சரியா செய்து முடிச்சிடுவீங்க. இதனால உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கலாம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு. அதே மாதிரி நிதி நிலைமையும் சீராக இருக்கும். கடன் பிரச்சனையில இருந்து நீங்க முழுவதுமாக வெளிவந்துடுவீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. மூன்றாவது நபரை வீட்டு விஷயத்துல தலையிட வைக்க வேண்டாம். அதே மாதிரி வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அனாவசியமாக பேசக்கூடாது. குறிப்பாக அடுத்தவர்கள் பிரச்சனையில தலையிட்டு பஞ்சாயத்து செய்யக்கூடாது. அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுடும். அதே போல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பாருங்க. அதுதான் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல சரியான நேரத்தில் வேலையை முடித்து கொடுக்க முடியாத சூழ்நிலை ஒரு சில நேரத்தில் உருவாகலாம். இதனால் யாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு கொடுக்காதீங்க. தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரதான் செய்யும். அதே மாதிரி பெரிய அளவில் முதலீடுகள் செய்ய வேண்டாம். சிறிய அளவில் மட்டும் நீங்கள் முதலீடு செய்தாலே போதுமானது. மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் உறுதியோடு அதை செய்து முடிச்சிடுவீங்க. இதனால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பார்ட்னரின் உதவியோடு தொழிலை சரியான பாதையில் நடத்தி செல்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுவே போதுமானது. இந்த காலம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்குங்க. அதே மாதிரி
உங்களுக்கு கொஞ்சம் சில நேரங்களில் சோம்பேறித்தனமும் உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியதும் சில நேரங்களில் அவசியமாகிறது. வேலைகளையும் பார்த்தீங்கன்னா சரியாக திட்டமிட்டு செய்து முடிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை சந்தோஷமாக செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எதிரிகளை அவ்வளவு சுலபமாக போட வேண்டாங்க. தொழிலில் கூடுதல் கவனம் தேவை. யாரை நம்பியும் கடனுக்கு வியாபாரம் செய்யாதீங்க. முன்பின் தெரியாத நபர்களை நம்ப வேண்டாம். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எந்த பிரச்சனையையும் பெருசாக்க வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கத்தான் செய்யும். எந்த வேலையையுமே முழுசாக செய்து முடிக்க மாட்டீங்க. இதனால மேல் அதிகாரிகளிடம் திட்டு வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் துவண்டு போகக்கூடாது. சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுவிட்டு எப்படியாவது வேலையை முடித்து தர பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: தினமும் துர்க்கை அம்மனை வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். வீண் அலைச்சலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நவ கிரகத்தில் சுக்கிர பகவானை பூஜிக்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. விருச்சிக ராசியினர் சித்திரை மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் சர்வ விநாயகர் மற்றும் அதிர்ஷ்ட வண்ணம் ஊதா வண்ணம்.